விமான போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் உலகத்திலே 2ஆம் இடத்துல இருக்கு உள்நாட்டு போக்குவரத்துல. அதாவது 2014க்கு முன்னாடி 67 வருடங்கள்ல வெறும் 74 விமான நிலையங்கள் தான் இந்தியால அமைக்கப்பட்டுச்சு. ஆனா மோடி அரசு பதவியேற்ற 10 வருடத்துல 74 விமான நிலையங்கள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி 700 பெண் விமானிகள் மோடி ஆட்சியை ஏற்றக்கு அப்புறம் அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடான் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தமிழ்நாட்டுல நெய்வேலி, வேலூர், ராமநாதபுரம் போன்ற நகரங்கள்ல விமான நிலையங்கள் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூரத், அந்தமான் நிக்கோபர், திருச்சிராப்பள்ளி போன்ற பல விமான நிலையங்களை மேம்படுத்துறதுக்கும் அதோட புது டெர்மினல்ஸ் ஓபன் பண்றதுக்கும் நம்ம மத்திய அரசு அதிக நிதி கொடுத்திருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற விமான நிலையங்களை மேம்படுத்துறதுக்கு காங்கிரஸோட அரசு விட பாஜக அரசு